ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் கம்ப்ளீட்டாக பேச போகிறது அப்படின்றதையும் தாண்டி திஸ் வீடியோ இஸ் டெடிகேட்டட் டு 90s கிட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். 2K கிட்ஸுக்கும் இந்த வீடியோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்க போகுது. அதனால் எந்த கிட்ஸுமே இந்த வீடியோ மிஸ் பண்ணாதீங்க, ஃபுல்லாகவே பாருங்கள். அதாவது இந்த வீடியோவில் நான் யாரை பற்றி பேச போகிறேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா 90s கிட்ஸ் ஆகட்டும் 2K கிட்ஸ் ஆகட்டும் யாராக இருந்தாலும் ஒரு காலகட்டத்தில் விஜேக்களாக, ஆங்கர்களாக, ஹோஸ்ட்டுகளாக பார்த்த ஒரு சில பேர் ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸ் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஃபாலோவர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் இருப்பாங்க. இருந்தாலும் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறமா சினிமா பரிமாணம் மாறும் போது அவங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வேனிஷ் ஆகிடுவாங்க, காணா போயிடுவாங்க, ஃபீல்டு விட்டே காணா போயிடுவாங்க. இருந்தாலும் இவங்களுக்கு இருக்கக்கூடிய ஃபேன்ஸ் இன்னமும் அப்படியே தான் இருப்பாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பெரிய ஆர்வம் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த ஆர்வத்தை இந்த வீடியோவில் நான் பூர்த்தி பண்ணுறேன். அதாவது கிட்டத்தட்ட 2000ஆவது ஆண்டிலிருந்து ஒரு 2008, 9, 10 அற்புதமான காலகட்டம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அந்த காலகட்டத்தில் விஜயவாக பணிபுரிந்த ஒரு சில ஆங்கர்ஸ் எல்லாருமே இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் அன்னைக்கு அவங்களுக்கு ஃபேன் பேஸ் ரொம்பவே இருந்தது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம அந்த ஆங்கர்ஸ்லாம் யாரு, அவங்களாம் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்கான தகவலை பற்றி நம்ம ஷேர் பண்ணுவோம் நண்பர்களே. இப்போ வாங்க நேரம் கடத்தாமல் வீடியோவில் போவோம். இப்போ இந்த லிஸ்ட்டில் முதலாவதாக சொல்ல போகிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆங்கருங்க. அதாவது ஆங்கரிங் ஜாபுக்கு நம்ம போயே ஆகணும்டா அப்படின்னு பல பேரை தூண்டி விட்ட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டைலிஷான ஒரு ஆங்கர் தான் ஆனந்த கண்ணன் அவர்கள். ஸோ ஆனந்த கண்ணன் அவர்களை யாராலையும் மறக்க முடியாது, குறிப்பாக செலிபிரிட்டிஸாலேயும் மறக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு செலிபிரிட்டியான ஒரு ஆங்கர் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இவரோட பயணம் எப்படி இருந்தது, இவர் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு வருத்தமான எண்டிங்கோட நான் சொல்ல போகிறேன். ஆனந்த கண்ணன் அவர்கள் இப்போ உயிரோட இல்லை, அவர் காலமாகி விட்டார் தன்னோட 48வது வயதில். அதாவது கரெக்டாக 2021 வருஷம் இவருக்கு பிளாடர் கேன்சர் வந்தனால இவர் இறந்துட்டார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இருந்தாலும் இவரோட ஆரம்பம் எப்படி இருந்ததுன்னா, சிங்கப்பூரில் ஒரு டிவி சேனலில் ஒர்க் பண்ணதுக்கப்புறமா அவர் ஒரு தேட்டர் ஆர்டிஸ்டாகவும் இருந்திருக்காரு. இதுக்கப்புறம் நம்ம எப்படியாவது தமிழ் சினிமாவில் சாதிக்கணும்னு சிங்கப்பூரை விட்டு 2000ஆவது வருஷம் கிளம்பி நம்ம சென்னைக்கு வந்தவர் விஜய் டிவியில் ரொம்ப குறுகிய காலம் ஒரு சில நிகழ்ச்சிக்கு ஆங்கராக இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் இந்த ஸ்டைலிஷான ஆங்கர் சன் மியூசிக் வந்ததுக்கப்புறம் இவருக்கு ஏகப்பட்ட ஃபேன் பேஸுங்க. இவர் ப்ரோக்ராமுக்கு மட்டும் டிஆர்பி அடித்து நவுத்தி தூக்கிக்கிட்டே இருக்கும். அது கண்டிப்பாக 90s கிட்ஸ் பல பேருக்கு இவரை பற்றி தெரிஞ்சிருக்கும். ஸோ இவர் சன் மியூசிக்கில் ஒரு விஜேவாக இருந்து அதுக்கப்புறம் ஒரு சீரியல் ஆர்டிஸ்ட் ஆனதுக்கப்புறம் அவர் சினிமாலலாம் நடிக்க ஆரம்பித்தார். இதுக்கப்புறம் சினிமா நடிப்பு வேண்டாம், நம்ம பேசிக்கலி ஒரு தேட்டர் ஆர்டிஸ்ட் அப்படின்றனால நம்ம ஒரு தேட்டர் குரூப் ஆரம்பிப்போன்னு ஏகே தேட்டர் லிமிடெட் அப்படின்னு என்ஜிஓக்காகவே ஒரு தேட்டர் குரூப் ஆரம்பித்தவர் நம்ம ஆனந்த கண்ணன் அவர்கள் தான். இந்த தேட்டர் வாயிலாக இந்தியன் கல்ச்சரை பற்றி அதோட மகத்துவத்தை உணர்த்தும் விதமாக ஏகப்பட்ட பிளேஸ் பண்ணி இது ஒரு சோசியல் சர்வீஸ் மாதிரியே பண்ணிட்டு இருந்தவர் தான். நானே ஒரு தடவை லைலா காலேஜில் இந்த பொங்கலை ஒட்டி இந்த கல்ச்சரல் ஈவெண்ட் நடத்துவாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய இந்த தேட்டர் குரூப் ஆளுங்கெல்லாம் வருவாங்க. அவங்களோட சார்பில் நம்ம இந்திய கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் விதமாக சில ஆக்ட் பண்ணி காமிப்பாங்க. அதில் கூட நம்ம ஆனந்த கண்ணன் வந்திருக்காரு, நான் பேசியிருக்கேன். ஆனால் பாவம், நான் பேசி கிட்டத்தட்ட 2019 நினைக்கிறேன். அப்புறம் 2021 ஒரு இறந்துட்டார் அப்படின்ற ஒரு செய்தியை கேட்டோன்னே எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. ஆனால் ஒரு நல்ல ஆங்கரை நம்ம மிஸ் பண்ணிட்டோம். இரண்டாவதாக சொல்ல போகிற ஆங்கர் இவர் ஆங்கர்ன்ற பாருங்க. இந்த ஆங்கர் ரொம்ப ஃபன்னியான ஆங்கருங்க. அதாவது இவர் ஆங்கர் பண்ணுறாரோ இல்லையோ, இவர் எந்தெந்த ஷோஸ்லாம் ஆங்கர் பண்ணுறாரோ அதுக்கு வர செலிபிரிட்டிஸ் இவரை வச்சு செய்வாங்க. வச்சு செய்யறதுக்காகவே அளவெடுத்து செய்யப்பட்ட ஒரு ஆங்கர் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அவரின் பெயர் தான் ஆடம்ஸ். ரொம்ப ஃபன்னியாக இருப்பார், சிரிச்ச மூஞ்சாவே இருப்பார் எப்போ பாரு. ஸோ சன் மியூசிக்கில் அவர் ஒரு ஆங்கராக இருந்தார், ஒரு விஜேவாக இருந்தார் கிட்டத்தட்ட 2007 2011 வரைக்கும். ஸோ இவருக்கு பல்பு வாங்குறதே வேலை தான். ஸோ எந்த டைரக்டர், எந்த நடிகர், எந்த ஒரு ஆள் ஷோக்கு வந்தாலும் சரி எல்லார்கிட்டையும் பல்பு வாங்கிக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மொழி பீதிங்கி நின்றுட்டு இருப்பாரு. அதனாலே பார்த்தீங்கன்னா இவர் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டார் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இவர் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு யாருக்குமே தெரியல. சன் மியூசிக் அப்புறமா இவர் எங்கே காணா போனார், ஓடி போனார் அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா எங்கேயும் ஓடி போல, ஒரு படி ஸ்டெப்பு மேலே போயிட்டாரு. என்ன பண்ணுறாருப்பா, மேலே போயிட்டாரா, என்ன சொல்கிற? ஒன்றும் இல்லைங்க, அவர் ஒரு இயக்குனர் ஆகிட்டார், அவ்வளோதான். அதாவது நம்ம ஆடம்ஸ் அவர்கள் கேன் அப்படின்ற ஒரு படத்தை இப்போ இயக்கி முடிச்சிருக்கிறாரு. ரொமான்டிக் த்ரில்லர் அப்படின்றாங்க. அந்த படம் வெளியாச்சா இல்லையான்னு எனக்கு தெரியல. பார்த்துருந்தீங்கன்னா சொல்லுங்க, வெளியாகலன்னா வெயிட் பண்ணுவோம், கூடிய சீக்கிரம் வரும். ஸோ இவருக்கு என்னையா பேக்ரவுண்ட் இருக்கு டைரக்ஷன் பண்ணுறதுக்குன்னு கேட்டிங்கன்னா, சட்டம் என் கையில் அப்படின்னு ஆங்கர் சதீஷ் பண்ண ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான படம் ஒன்று இருக்குது. அந்த படம் நான் பார்த்துருக்கேன், நல்லா தான் இருக்கும். ஸோ இந்த படத்துக்கு கோ டைரக்டரே அவர் தானா. ஸோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வச்சு கேன் அப்படின்ற ஒரு ரொமான்டிக் த்ரில்லர் படத்தை எடுத்து முடிச்சிருக்கிறாரு நம்ம விஜே ஆடம்ஸ் அவர்கள். அடடா, இத்தனை நடிகர்கள் கிட்ட கலாய் வாங்கினதுக்கு அப்புறம் கூட இந்த மனுஷனுக்குள்ள இவ்வளோ ஒரு வெறி எரிஞ்சிட்டு இருக்கு, அதனால தான் சிரிச்சுக்கிட்டே உள்ள எல்லாத்தையும் அடக்கி வச்சிருந்தானா அப்படின்ற மாதிரி இப்போ யோசிக்க தோணுது. ஸோ இந்த படம் முதுமுகங்களை வைத்து எடுக்கக்கூடிய படம் மட்டும் இல்லைங்க. இந்த படத்தில் கலையரசன், அக்ஷரா ராஜ், தம்பி ராமையா, ரோபோ சங்கர், மறைந்த ரோபோ சங்கர், விடிவி கணேஷ், யாசிக் ஆனந்த்னு ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு மல்டி லாங்குவேஜ் படமாங்க. கோவை சார்லாம் இதில் முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ ஸ்டார்ஸை வச்சு ஹேண்டில் பண்ணி சிரிச்சுக்கிட்டு ஒரு படத்தை எடுத்து முடிச்சிட்டார் பார்த்தீங்களா. ஸோ ஆடம்ஸ் அவர்கள் விஜேவாக இருந்து இயக்குனராக ப்ரமோட் ஆகிவிட்டார் நண்பர்களே. இப்போ இந்த லிஸ்ட்டில் மூன்றாவதாக சொல்ல போகிற இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆங்கர் யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜே திவ்யா அவர்கள் தான்.
விஜய் திவ்யா அவர்கள் பார்க்கறதுக்கு கொழுக்கு முழுக்குன்னு இருப்பாங்க. விஜய் டிவியை விட்டு வேற எந்த டிவியில் நீங்கள் எவ்வளோ காசு கொடுத்தாலும் போக மாட்டாங்க. அங்கேயே செட்டில் ஆனவங்க தான் இவங்க. கொஞ்சம் காலமாக இவங்களை நம்ம பார்த்துட்டு இருந்தோம். விஜய் டிவியில் ஷோஸ் ஆங்கரிங் பண்ணுவாங்க, இன்டர்வியூஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் நிறைய அவார்ட் ஃபங்க்ஷன்ஸை வந்து ஹோஸ்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருந்தவங்க மேரேஜ் ஆகி துபாயில் செட்டில் ஆகிட்டாங்களாம். அதனால இப்போ பெருசாக பார்க்க முடியல. யூடியூப் இருக்கிறனால அப்பப்போ நம்ம இவங்களை பார்த்துக்கிறோம். ஆனால் என்ன பண்ணிட்டு இருக்காங்க இப்போ அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா, துபாயில் ரியல் எஸ்டேட் பண்ணுறாங்களாம். ரெஸ்டாரண்ட் செயின் வச்சு அவங்க ஹஸ்பண்டோட சேர்ந்து அந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் இப்போது இவங்க வந்து டிவிக்குள்ளெல்லாம் வரதில்லை, யூடியூபே போதுமானதுன்னு சொல்லி யூடியூப் வாயிலாக எல்லாரையும் சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ இவர்களை தொடர்ந்து நான்காவதாக சொல்ல போகிறது எஸ்எஸ் மியூசிக்கோட ஒரு சொத்துன்னு சொல்லலாம். அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பலோமா ராவ். யாராலையும் மறக்க முடியாதுல்ல. கிட்டத்தட்ட ஒரு 2000வது வருஷம் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு கும்மி அடிச்சிருந்தாங்க பாருங்க. வேற லெவலில் பார்க்கும்போது ஒன்றுமே புரியாது, எல்லாம் இங்கிலீஷ்லேயே பேசுவாங்க. இப்போ கொஞ்சம் இங்கிலீஷ் கற்றுக்கணும் இருக்கிறோம். அன்றைக்கி ஒன்றுமே புரியாது, இவங்க பல்ல மட்டும் பார்த்துன்னு இருப்போம். ஸோ அந்த மாதிரி பலோமா ராவ் அவர்கள் ரொம்ப அழகான ஒரு ஆங்கரு. கிட்டத்தட்ட லைலா காலேஜில் விஸ்காம்லாம் முடிச்சதுக்கப்புறம் இவங்களும் ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்ட்டாக இருந்ததுக்கப்புறம் 2004வது வருஷம் எவனுக்கெல்லாம் இங்கிலீஷ் பேச தெரியுமோ எல்லாம் கியூவில் வந்து நெல்லுங்கடா நம்ம சேனலுக்கு அப்படின்ற மாதிரியே ஒரு பெரிய ஆடிஷன் மாதிரி ஒன்று நடத்துனாங்க எஸ்எஸ் மியூசிக்கில். அதில் போய் நின்றவங்க தான் இவங்களாம். ஸோ 2004 எஸ்எஸ் மியூசிக்கில் வேலை பார்த்துனுங்கிறாங்க. அதிலே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கனெக்ட், ஆட்டோகிராஃப் போன்ற நிகழ்ச்சிகள்லாம் இவங்க தொகுத்து வழங்குவாங்க. இங்கிலீஷ் ரொம்ப அழகாக பேசுவாங்க. இவங்க இங்கிலீஷை பார்த்து பல பேர் இங்கிலீஷ்லாம் கற்றுக்கிட்டாங்க. நம்மளாம் கற்றுக்கின மாதிரி தெரில. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு படி மேலே போய் சினிமாவில் ட்ரை பண்ணலான்னு உன்னாலே படத்துலலாம் போய் சின்ன சின்ன ரோல் பண்ணாங்க. பெருசாக ஜெயிக்க முடியல. அதனால் இப்போ வந்து ஃபுல்லாக ரிட்டையர்மெண்ட் ஆகி லைம் லைட்லேருந்து வெளில வந்துட்டு இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் டிவியில் பேசின பேச்சை பப்ளிக் ஸ்பீக்கிங்னு சொல்லி மேடையாக பேசினுக்கிறாங்களாம். ஐந்தாவதாக சொல்ல போகிறது நம்ம செல்வ சீமாட்டி விஜய் கிரைக் அவர்கள். இவரை யாராலையாவது மறக்க முடியுமா? இந்த பையன் பேசுகிற இங்கிலீஷ் எல்லாம் வேறு லெவலில் இருக்கிறோம். நம்ம விஜய் கிரைக் கேல்லியோட் அப்படின்வாங்க. ஸோ இவருக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஃபேன் பேஸ் அந்த காலகட்டத்தில் வேறு லெவலில் இருந்து எஸ்எஸ் மியூசிக்கில் இங்கிலீஷ் பேசுகிறாங்களோ இல்லையோ எல்லாருமே அவரோட ப்ரோக்ராம் பார்ப்பானுங்க. இதனாலே எஸ்எஸ் மியூசிக் நல்லா வாழ்ந்ததுன்னு சொல்லலாம். ஸோ எஸ்எஸ் மியூசிக்கோட ஒரு ஸ்டார் விஜய் இவர் தாங்க. ஏகப்பட்ட ஃபேன்ஸுங்க, பொம்பளை பையன் கிழவன் கிழவி எதுவுமே இல்லை, எல்லாரும் இவருக்கு ஃபேன்ஸ் தான். அவ்வளோ அழகாக சப்பியாக மனுஷன் கொழுன்னு இருப்பார், நல்லா சூப்பராக பேசுவார். ஸோ இந்த மாதிரி விஜேவாக இருக்கும்போது இவருக்கு வந்து படவாய்ப்பு வராமையாக இருக்கும். ஏன் விஜேவா இன்னி வந்து இன்ஃப்ளூயன்சர்னு சொல்லிட்டு டுபாகூர் கண்டென்ட்லாம் போடுற ஒன்று இல்லையே, ஃபேன் பேஸ் வந்து சினிமாவுக்குள்ளே வந்து நிற்கிறானுங்க. இந்த ஆள்லாம் ரியல் டேலண்ட்டு, அடிச்சு நவுத்துவான். எப்பேர்கிட்ட கேள்வி கேட்டாலும் பல்ப் போவாங்க. எப்படி நம்ம பதில் சொல்கிறது அப்படின்றதெல்லாம் இவங்க கிட்ட தான் கற்றுக்கணும். சரியாக பதில் சொல்லுவானுங்க. அதாவது லைவில் காலில் வரவன் நம்மளை கலாச்சா கூட அதை அப்படியே தொடச்சி போட்டுக்கிட்டு தொடச்சா துப்பி விட்டா தொடச்சிப்பேன் அப்படின்ற மாதிரி நம்ம நாஞ்சில் சம்பத்து மாதிரி அன்றைக்கே வந்து இங்கிலீஷ் நாஞ்சில் சம்பத்தாக வாழ்ந்தவர் தான் நம்ம விஜய் கிரைக் அவர்கள். அதை வேறு லெவலில் இங்கிலீஷில் சமாளிப்பார் பார்த்தீங்களா. அதனால் எவனாலையும் பதில் சொல்ல முடியாது. ஸோ இந்த மாதிரி இருந்தவர் என்னாச்சு, நல்லா போயிட்டு இருக்கும்போது இவரு கூட ஒர்க் பண்ண பூஜா ராமச்சந்திரன் அவர்களை இவர் கல்யாணம் பண்ணினார் 2010. கிட்டத்தட்ட 7 வருஷம் நல்லா தான் வாழ்ந்தாங்க. இவங்களுக்குள்ளே இருக்கிற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இவங்க 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க. பிரிஞ்சதுக்கப்புறமா எஸ்எஸ் மியூசிக்லேருந்து 2 பேருமே வெளில போயாச்சு. போனதுக்கப்புறம் மனுஷன் வந்து வின் டிவியில் போய் வேலை செஞ்சார். எஸ்எஸ் மியூசிக் எங்கே இருக்குது, வின் டிவி எங்கே இருக்குது, என்ன ஒன்றுமே புரியலன்னா இப்போ புரிய வைக்கிறேன். அதாவது எஸ்எஸ் மியூசிக்கில் ஒரு விஜே ஒரு கிரியேட்டிவ் ஹெட்டாக இருந்தவரை ப்ரமோஷன் பண்ணி வைஸ் பிரசிடென்ட் ப்ரமோஷன் அப்படின்ற ஒரு பொறுப்பில் வின் டிவியில் உட்கார வச்சாங்க. கொஞ்ச காலம் அங்கேயே வேலை செஞ்சார். அதுக்கப்புறம் தெரிஞ்சிருப்பார் பொழுது நம்மளை தவிர எவனுக்குமே இங்கே இங்கிலீஷ் தெரில, அதனால நம்மளுக்கு இந்த வேலையும் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லி ஒரு சில சேனல்கள்லாம் போய் வேலை பார்த்தாரு. இப்போ வந்து மனுஷன் பெங்களூரில் போய் செட்டில் ஆகிட்டார். அங்கே தான் நிறைய இங்கிலீஷ் பேசுகிறவங்களாம் இருப்பாங்க, நம்ம அங்கே போயிடலாம் அப்படின்னு. இப்போ பெங்களூரில் இருக்கிறாரா விஜய் கிரைக்கு. அங்கே என்ன பண்ணுகிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே லீ ரோமா ஹோட்டல்ஸ் அப்படின்ற ஒரு செயின் ஆஃப் ஹோட்டல்ஸுக்கு மார்க்கெட்டிங் ஹெட்டாக இருக்கிறாரா. நல்ல சம்பளங்கிறாரு, அதே மாதிரி இங்கிலீஷ் பேசுனுங்கிறாரு, கொழுன்னு ஜாலியாகிறாரு. இங்கே கூட நம்ம சென்னையில் டவுட்டன் கொரியோ பாய்ஸ் அப்படின்ற ஸ்கூலில் தான் படிச்சுக்கிறாரு. உங்களுக்கும் இங்கிலீஷ் கற்றுக்கணுன்னா அந்த ஸ்கூலில் சீட்டு கிடச்சா போய் உங்கள் பிள்ளைய சேர்த்து விட்ருங்க. நம்ம போய் இனிமேல் எங்கள் ஸ்கூல் சேர்ந்து படிக்கிறது. இதே மாதிரி இவரை தொடர்ந்து 6வதா இன்னொரு எஸ்எஸ் மியூசிக் விஜய் ஒருத்தர் இருக்கிறார். அவரோட மூஞ்செல்லாம் மறந்தே போச்சு. நான்லாம் வந்து ஸ்கூல் படிக்கும் போது காலேஜ் ஃபஸ்ட் இயர்லலாம் பார்த்துன்னு இருந்தேன். விஜய் கேரி எட்வர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக இருப்பான் அந்த பையன். பயங்கரமாக இங்கிலீஷ் பேசுவான். இவெல்லாம் வந்து சினிமாவில் வந்துடும் அப்படின்ற மாதிரி நீ நான் எதிர்பார்த்தேன். பாவம் என்ன பண்ணுறான் அப்படின்னு நான் சொல்கிறேன். அதாவது இவர் வந்து எஸ்எஸ் மியூசிக்கில் வேலை செய்யறதுக்கு முன்னாடியே சேனல் விலாம் போகுதா, சேனல் வி, ஜூம் டிவி, எம்டிவி இதெல்லாம் வந்து பார்த்து ரொம்ப வருஷம் ஆகுதுங்க. ஸோ இந்த சேனல் வியில் தான் வேலை செஞ்சுட்டு இருந்தான். அதுக்கப்புறம் நல்லா இங்கிலீஷ் பேசுகிறானே எஸ்எஸ் மியூசிக்கில் ப்ரொமோட் பண்ணி கூட்டின்னு வந்துக்கிறாங்க. இங்கேயும் வந்து ஒரு பயங்கர ஃபேமஸ் ஆகிட்டார். ஏன்னா இதில் வந்து அவர் பார்த்தீங்கன்னா ஒரு செலிபிரிட்டி ஆங்கரா அப்படின்னு மாறினார். அதுக்கப்புறம் ரொம்ப பெருசாக செல்படுகலை. அன்றைக்கி சேனல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆகிட்டு வரும்போது இவர் அதுலேருந்து வெளில போய் வேற ஒரு ஸ்கில் வளர்த்துக்கலான்னு போய் எடிட்டர் ஆகிட்டாராம். எடிட்டிங் கற்றுக்கிட்டு எடிட்டர் ஆகிட்டாரு. இதுக்கப்புறம் இன்னொரு ஸ்கில் கற்றுக்கலான்னு போய் எம்எம்ஏ இன்ஸ்டியூட்டில் போய் இன்ஸ்ட்ரக்டர் ஆகிட்டாராம். என்ன அது என்னையா சம்மந்துக்குது, எடிட்டர் எங்கே இருக்குது, விஜே எங்கே இருக்குது, ஃபைட்டர் எங்கே இருக்குது, விடுங்க. அந்த மனுஷன் வந்து பன்முகம் வாய்ந்த ஒரு கலைஞராக டி ராஜேந்தர் மாதிரி ஆகணும்னு ஆசைப்பட்டுருக்கிறாரு. ஸோ இது எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு இப்போ ஃப்ரீலான்சிங் ஆஃப் மீடியா கன்சல்டன்ட் டிவி ரேடியோக்கெல்லாம் பண்ணுகிறாராம். இது என்ன சம்மந்தமே இல்லையே. இன்ஜினியரிங் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் எம்பிஏ ஃபஸ்ட்டு, பேங்க்கில் வேலை செய்கிற கதையாகுதுன்னா விஜே கேரி எட்வர்ட்ஸை தான் நம்ம கேட்டாகணும். இதுதான் அவரோட தற்போதைய தகவல்.
ஓகே, இப்போ பீட்டர் சேனல்லேருந்து வெளில வந்துட்டு நம்ம தமிழ் சேனலுக்கு வருவோம். 7வதாக சொல்ல போகிறது விஜே ஸ்ரீதேவி அவர்கள் சன் மியூசிக்கில் ஒரு விஜேவாக ஆரம்பித்து இப்போ அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணிகிட்ருக்காங்க கொஞ்சம் யோசிக்க விடுங்களேன். பாயிண்ட்டை புஷ்ட்டேன். அதாவது விஜே ஸ்ரீதேவி அவர்கள் விஜேவாகவே இருந்தார்கள், விஜேவாகவே ரிட்டையர் ஆனார்கள். இன்னைக்கு ஃபார்மர் விஜே அப்படின்ற ஒரு பேரில் ஒரு ஆங்கர், ஒரு காமெடியன் சொல்லக்கூடிய ஒரு காமெடியன். அவர் ரியல் லைஃப் காமெடியன்லாம் கிடையாது. அவரை திருமணம் பண்ணி செட்டில் ஆகிட்டாங்க. அவரின் பேர் தான் ஈரோடு மகேஷ். இவரோட காமெடி யாராவது சிரிச்சிருக்கிறீங்களா? சிரிச்சிருந்தா பயங்கரமாக சிரித்தேன், உழுந்து சிரித்தேன், பக்கத்து பில்டிங் டு பில்டிங் தாவி சிரிச்சேன்றதை கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இப்பேற்பட்ட காமெடியனை திருமணம் செய்து கொண்டு இப்போ சந்தோஷமாக இருக்காங்களாம், பேரண்டிங் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால் இவங்களை பற்றி வேறு பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் அப்படின்னு எதுவுமே இல்லாதனால இதோட முடிச்சுக்கிறேன். ஆனால் இவங்களையும் ஒரு காலத்தில் பார்த்து ரசித்தது உண்டு நண்பர்களே. இப்போ இவர்களை தொடர்ந்து 8வதாக சொல்ல போகிறது விஜே நிஷா. நல்லா கொழுக்கு முழுகுன்னு இருப்பாங்க, அந்த காலத்து குஷ்பு மாதிரி. இவங்களை பெரும்பாலும் சன் மியூசிக்கை தாண்டி இசையருவியில் தான் நம்ம நிறைய பார்த்துருப்போம். இவங்களும் பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் விஜேவாக இருந்தார்கள். சினிமாவுக்கு வருவாங்கன்னு பார்த்தா இவங்களும் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஜேவை திருமணம் பண்ணி செட்டில் ஆகிட்டாங்க. அவரின் பேர் தான் முரளி ராதாகிருஷ்ணன் அப்படின்றவர். இன்றைக்கி ஒரு சில படங்கள்லாம் நடிச்சிருக்காரு, விஜேவாகவும் இருந்தார். நல்லா பேசுவார். அவரோட குரல் வளம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆள் பார்க்கறதுக்கு குழந்த மாதிரி இருப்பார், ஆனால் குரல் கணீர்னு இருக்கும், போல்டாக இருக்கும். ஸோ இந்த விஜேவை திருமணம் பண்ணி இவங்க செட்டில் ஆகிட்டாங்க. இன்றைக்கி என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜே நிஷா அவர்கள் ஒரு சில கார்ப்பரேட் ஈவெண்ட்ஸ்லாம் ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதையும் தாண்டி இவங்க காஸ்டியூம் டிசைனிங் பண்ணிட்டு இருக்காங்களா. ஸோ காஸ்டியூம் டிசைனராக மாறி இன்னைக்கு நிறைய க்ளோத்ஸ்லாம் டிசைன் பண்ணி அவங்களோட ப்ரொஃபஷனை அவங்க தனியாக கொண்டு போயிட்டு இருக்காங்க. ரொம்ப ஹாப்பிலி மேரிட் லைஃப்பில் அவங்க கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. அன்னைக்கு அவங்க ரொம்ப அழகாக இருந்தாங்கல்ல. இப்போ 9வதாக சொல்ல போகிறது ஹேமா சின்ஹா. பேரே ரொம்ப ஃபெமிலியராக இருக்குல்லங்க, ரொம்ப ஃபெமிலியரான பேர். ஹேமா சின்ஹா அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு நடிகை ஆகிறதுக்கான அத்தனை அம்சங்களும் அந்த காலகட்டத்தில் இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இவங்க சன் மியூசிக், இசையருவி, ஸோ இந்த மாதிரியான சேனல்ஸ்லாம் விஜே ஒர்க் பண்ணி நம்ம கேட்குற பாட்டெல்லாம் போட்டு விடுவாங்க, கேட்காத பாட்டையும் போட்டு விட்ருவாங்க சம்டைம்ஸு. ஸோ இவங்க ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் 2005, 2006 அப்புறம் இவங்க காணா போயிட்டாங்க. என்ன பண்ணுறாங்க, எது பண்ணுறாங்க நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் நம்மளோட வேலை அது கிடையாதுல்ல, தோண்டி நுங்கெடுக்கிறது தானே நம்மளுக்கு வேலை. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டு பார்த்தா தெரியுது, குக்கு, ஜோக்கர் போன்ற படத்தை இயக்கியவர் தான் ராஜமுருகன் அவர்களை திருமணம் பண்ணிக்கிட்டு இன்றைக்கி ரொம்ப ஜாலியாக செட்டில் ஆகிட்டாங்க, ஃபேமிலிகளாக மாறிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்கோ. இதையும் தாண்டி சமீபத்தில் இவங்களை பற்றி ஒரு நியூஸ் வந்தது. இவங்க ஐயப்பத்தாங்கல்ல ஒரு ரொம்ப ப்ரீமியமான ஃப்ளாட்டில் ஸ்டே பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே இருக்கிற ஃப்ளாட் அசோசியேஷனுக்கும் இவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இவங்களை ஹராஸ் பண்ணாங்கன்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்து ஒரு சின்ன ஆர்டிக்கல் ஒன்று படித்தேன். ஆர்டிக்கல்னு சொல்ல முடியாது, ஒரு சின்ன ஃப்ளாஷ் நியூஸ் ஒன்று படித்தேன். இதுக்கப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வந்தது, ஏமா சினிமாவில் அப்போலாம் நம்ம பார்த்துருப்போம்ல, ஐயப்பத்தாங்கல்ல தான் இருக்கிறாங்களா, ராஜமுருகனை திருமணம் பண்ணிக்கிட்டாங்களா, ஐயோ இதெல்லாம் தெரியவே தெரியாது அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஸோ இதுதான் அவங்களோட தற்போதைய தகவல் நண்பர்களே. 10வதாக விஜே அஞ்சனா இன்றைக்கும் மூஞ்சி முகரெல்லாம் தெரிஞ்சுருந்தாங்க. இது அப்படி இப்படி வளர்த்திக்கின்னு குறுக்கு நெருக்க நடந்துருந்தாங்கிறாங்க. அதனால் அவங்கள யாரும் கம்ப்ளீட்டாக மறக்கலை. ஆனால் அவங்களோட லைஃப்பில் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை பற்றி பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். அதை பற்றி சொல்லிடலாம். அதாவது ஒரு டிவி ஹோஸ்ட்டாக ஆரம்பித்து அதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே 2008வது வருஷம் மிஸ் சின்னத்திரை அப்படின்ற ஒரு அவார்ட் வாங்கினவங்க. ஸோ இந்த அளவுக்கு எல்லாமே பண்ணி 2018வது வருஷம் இவங்க இண்டஸ்ட்ரியிலேருந்து ஒரு பிரேக் எடுத்தாச்சு. ஏன்னா 2016 அந்த நடிகர் யாருங்க, கயல் நடிகர் சந்திரனை இவங்க திருமணம் பண்ணி இவங்களுக்கு ஒரு குழந்தையும் பிறந்துருச்சு. ஸோ இனிமேல் நம்மளுக்கு இண்டஸ்ட்ரி வேணாம், இந்த சினிமா இண்டஸ்ட்ரியே வேணாம், நம்ம குடும்பத்தை பார்த்துக்கலாம், குழந்தைய வளர்க்கலாம்னு சொல்லி போனவங்க தான். அதுக்கப்புறம் பெருசாக ஒரு வருஷம் யாரையும் அவங்களை கண்டுக்கல. 2019வது வருஷம் மறுபடியும் நான் ஆங்கரிங் பண்ண வரேன் அப்படின்னு ஒரு அனௌன்ஸ் பண்ணி சில ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பித்தாங்க. ஏன் வராங்க, என்னது மறுபடியும் எதனால், ஒரு இன்ட்ரெஸ்ட்னால வராங்களா அப்படின்ற மாதிரி ரொம்ப க்யூரியாசிட்டியோட எல்லாம் தேடி கண்டுபிடிக்கும் போது தான் தெரியுது, நடிகர் சந்திரன் இவங்களை விட்டு விலகி விட்டார். இப்போ இவங்க கூட இல்லை, இவங்க சிங்கிள் பேரண்டிங் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஸோ இதை கேட்கும் போது கொஞ்சம் ஷாக்கிங்காக இருந்தது. என்ன ஆச்சு, நல்லா தானே குடும்பம் நடத்திட்டு இருந்தாங்க, ஏன் இப்படி அப்படின்றத அவங்க குடும்பத்துக்குள்ளே போய் நம்ம பார்க்க முடியாது. ஆனால் இதுதான் நியூஸ் நண்பர்களே. ஸோ இதை சொல்லணுன்றதுனால தான் விஜய் அஞ்சனா அவர்களை இந்த லிஸ்ட்டில் நான் கொண்டு வந்தேன். இன்னமும் விஜய் அஞ்சனா அவர்களோட அந்த போல்டு ஸ்பீச்சுக்கு நிறைய பேருக்கு ஃபேன்ஸ் இருந்தாலும் நம்ம புஷ்பா மட்டும் இவங்களுக்கு ஃபேன் கிடையாது. புஷ்பாவை எரிச்சல் ஊட்டிய விஜய் அஞ்சனா, புரியல, அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். 11வதா விஜே ஸ்ரீயான்னு சொன்னால் பெருசாக தெரியாது, ஸ்ரேயா ரெட்டி அப்படின்னு சொன்னால் தான் பல பேருக்கு தெரியும். எஸ்எஸ் மியூசிக்கில் விஜே ஸ்ரீயா அப்படின்ற மாதிரி தான் இவங்க வந்தாங்க. ஏன்னா இவங்களோட அப்பாவே யாருன்னு பார்த்தீங்கன்னா பரத் ரெட்டி ஒரு முன்னாள் கிரிக்கெட் வீரர். ஸோ இவரோட குடும்பத்தில் பிறந்தவங்க, ரொம்ப வசதியான பொண்ணு, எத்திராஜ் காலேஜில் தான் படித்தாங்க. ஸோ ஆனால் பேரண்ட்ஸ் இவங்க சினிமாக்குள்ளே போகக்கூடாது, மூஞ்சே வெளில தெரியக்கூடாது அப்படின்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக கண்டிஷன் போட்டனால பல படங்கள் வாய்ப்பு வந்தும் இவங்க போலையாம். நம்மளுக்குலாம் வாய்ப்பே வரமாட்டேங்குது, இவங்களை மட்டும் தேடி எப்படி வாய்ப்பு போயினுக்குது, எல்லாம் காசு தான்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது எப்படியோங்க திறமை இருந்தால் எப்படியாவது உள்ளே பூந்து வெளில வந்துடலாம், அது வேறு விஷயம், அதுக்குள்ளே நம்ம போக விரும்பலை. ஸோ இந்த மாதிரி வரும்போது எந்த வாய்ப்பும் இவங்க கிட்ட வந்தாலும் தட்டி கழித்து விட்டு இருந்தவங்களுக்கு எஸ்எஸ் மியூசிக்கில் இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு வருது. ஒரு ஆங்கராக வாங்கன்னு சொல்லும்போது ஒரு 4-5 ஆடிஷன் வச்சுருக்கிறாங்க, எல்லாத்துலேயும் போய் செலக்ட் ஆகிட்டு இனிமேல் நீ தான் எஸ்எஸ் மியூசிக் விஜே அப்படின்னு கையில் அப்பாயின்மெண்ட் ஆர்டரை கொடுத்து வீட்டில் எடுத்துன்னு போய் பூஜை அறையில் வச்சா நீ போகக்கூடாது அப்படின்ற மாதிரி வீட்டில் சொல்லிட்டாங்களாம். அதுக்கப்புறம் கெஞ்சி கூத்தாடி என்னை விடுங்களேன், இது வச்சு நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அப்படி இப்படி எஸ்எஸ் மியூசிக் உள்ளே வந்தாச்சு.
வந்ததுக்கு அப்புறமா இவங்க பயங்கரமான செலிபிரிட்டி ஆகிட்டாங்க. கனெக்ட் விஜே ஹண்ட் அப்படின்ற மாதிரி ப்ரோக்ராமு. விஜே ஸ்ரேயானா தெரியாத ஆட்களே அந்த காலகட்டத்தில் கிடையாது. பயங்கர போல்டாக பேசுவாங்க, போல்டான லேடி மாதிரி பேசுவாங்க, நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து படிப்படியாக சினிமாவில் வர வேண்டியது தானே. சினிமாலேயும் ஒரு சில படங்கள் பண்ணாங்க. ரொம்ப ஃபேமஸ் ஆனது பார்த்தீங்கன்னா திமிரு தான். திமிருலோட இவங்களோட ஆக்டிங் பயங்கர மட்டலாக இருக்கும். ஒரு வில்லி அடஸ்டாடா அப்படின்ற மாதிரி இருந்தது. ஆனால் அதுக்குள்ளேயே வந்து நம்ம விஷால் அவர்களோட அண்ணன் விக்ரம் உஷார் பண்ணி இவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. இப்போ குடும்பத்தோடு இருக்கிறாங்களாம். அண்டாவை காணோம் அப்படின்னு ஒரு படம் நடிச்சிருக்கிறாங்க. இன்னும் வெளியாச்சா இல்லையானே தெரில. இது 12வதா லேக்கா வாஷிங்டன். ரொம்ப முழுன்னு ஒரு ஆங்கிலோ இண்டியன் பொண்ணு மாதிரி இருக்கும்ல. எஸ்எஸ்மிசியில் எங்கேருந்து தான் பிடிச்சி இந்த ஆங்கர்லாம் கொண்டு வந்தாங்களோப்பா. இன்னி வரைக்கும் இந்த யூடியூப் சேனலால் கூட இந்த மாதிரி ஆங்கர்லாம் கண்டுபிடிக்க முடியல. வத்தலமாக கூட்டின்னு வந்து நிற்க வச்சுக்கிறானுங்க. அப்படி இருந்தாலும் நல்லா போல்டாக பேசுகிறாளுங்கன்னா அதுவும் பேச மாட்டுறாளுங்க. என்னென்னமோ கேட்குறாளுங்க. இவங்கெல்லாம் வந்து ஆங்கராம்பா. அந்த காலத்திலலாம் ஐயோ இப்படிலாம் நான் சொல்ல முடியாது. அப்புறம் நான் பூமர் லிஸ்ட்டில் சேர்ந்துருவேன். சரி, இன்னி இருக்கிறவங்களும் ரொம்ப நல்லா தான் இருக்கிறாங்க. ஸோ லேக்கா வாஷிங்டன் அவர்கள் ஸ்டெல்லா மரிஸில் படித்துவிட்டு என்ஐடி, அதாவது நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டிசைனில் படித்துவிட்டு ஃபிலிம் மேக்கிங் படித்துவிட்டு ஆங்கரானவங்க. காரணம், இன்றைக்கி வந்து நடிகர் ஆகணும்னா இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சரு, யூடியூபர் ஆகணும்ல. அன்றைக்கி வந்து நீங்கள் நடிகர் ஆகணும்னா ஒரு ஆங்கர் ஆகணும். அதுதான் முதல் படி. ஸோ அதனால் ஆங்கர் ஆகிட்டாங்க. நல்லா இங்கிலீஷ் பேசுவாங்க. இங்கிலீஷ் படத்துலையும் நடிச்சிருக்கிறாங்க. எஸ்எஸ்மிசியில் இவங்களை பார்த்து நம்ம சிம்பு அவர்கள் கிறகம் பிடித்து ஒரு பின்னாடி சுற்றினால கெட்டவன் அப்படின்ற படத்தில் இந்த நடிகை போட்டால் தான், டேய் நந்து உனக்கு நான் அப்பாயின்மெண்ட்டே கொடுப்பேன், உனக்கு நான் கால் ஷீட்டே கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொன்னனால நந்து அவர்கள் இவருக்கு பின்னாடியே போய் சுற்றி இந்த பொண்ணை வந்து கரெக்ட் பண்ணி உள்ளே கூட்டின்னு வந்தார். ஆனால் காலப்போக்கில் தான் தெரியுதான், நான் படத்தில் நடிக்கிறதுக்காக இந்த பொண்ணை கூட்டு வரல, சிம்பு அவர்களுக்கு உழைப்பு எடுக்கிறதுக்காக தான் கூட்டு வந்தேன்னு சொல்லி வெறுத்து போய் இதுக்கப்புறம் சனாகானை உள்ளே கூட்டின்னு வந்து கடைசி வரைக்கும் இந்த படம் முடியல, அந்த பொண்ணுங்க தான் முடிஞ்சுது, மேட்ரு தான் முடிஞ்சுது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஐ மீன் தப்பாக பேசலைங்க, டபுள் மீனிங்லலாம் பேசலை. அந்த படத்தோட மேட்ரு முடிஞ்சு விட்டது அப்படின்றனால இன்றைக்கி நம்ம நந்து அவர்கள் என்ன பேசுறதுன்னு தெரியாமல் விஜய் அவர்களோட கட்சிக்குரிய தோளில் மாட்டிக்கொண்டு விஜய் அவர்களே கூட சேர்ந்து கலாச்சினுங்கிறாரு. இவர் ஒரு ஸ்லீப்பர் செல்லாக கூட இருக்கலாம் விஜய் அவர்கள் கட்சிக்குள். அதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பேசுவோம். ஆனால் இவங்க லேக்கா வாஷிங்டன் மேட்ருக்கு வரும். மல்டி டேலண்டடுங்க, ஆங்கரு, ஆக்டரு, டிசைனரு அப்படின்னு இருக்கிறவங்க இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, ஆமீர் கான் அவர்களின் சொந்தக்கார பையனான இம்ரான் கான் அவர்களை 2017 வருஷத்துலேருந்து கரெக்ட் பண்ணி லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷம் சொல்லாமல் 2024 வருஷம் தான் நாங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்கோம் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. இதுதான் இவர்கள் செய்த ஹையஸ்ட் அச்சீவ்மெண்ட்டு. 13வதா எஸ்எஸ் மியூசிக் ஷாம் குமார் ஞாபகம் இருக்குதா? ஷாம் குமார் நல்லா உயரமாக இருப்பார், குறுந்தாடி வச்சுக்கிட்டு. அவர் வந்து நல்ல விஜேவாக இருந்தார். அதுக்கப்புறம் வாரணமாயிரம்ல சூர்யா கிட்ட என்னைக்கு அடி வாங்கினாரோ இல்லையோ, அதுக்கப்புறம் விஜேவாகவும் இல்லை, ஒரு நடிகராகவும் இல்லை. இனி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எஸ்எஸ் மியூசிக் பிஹைண்ட் த சீன்ஸ் போய் எஸ்எஸ் மியூசிக் இன்னி இருக்கிற எஸ்எஸ் மியூசிக் இந்த ஆஞ்சல் வந்து சட்டையை கட்டி விட்டு, ஐயோ தப்பாக பேசுகிறேன், சட்டையில் இருக்கிற மேல் 2 பட்டனை கட்டி விட்டு அப்படி காலரை தூக்கி விட்டு வெயிலுக்கு இதமாக நல்லா ஃபேன் காற்றுல உட்காந்துக்கிட்டு ஆங்கரிங் பண்ணுறாங்கல்ல. இந்த ப்ரோக்ராம்க்கெலாம் கிரியேட்டிவ் ஹெட் நம்ம ஷியாம்குமார் தானா. இன்றைக்கி அங்கே தான் இருக்கிறாரு. பட வாய்ப்பு கட்சா நடிகர்னு சொல்லியிருக்கிறாரு. அதுக்குள்ளேயே பாவம் முடியெல்லாம் நடிச்சு போச்சு. ஸோ நண்பர்களே, இப்போ இதில் ஒரு 13 ஆங்கர்ஸை பற்றி சொல்லியிருப்பேன். இன்னும் நிறைய ஆங்கர்ஸ்லாம் அடித்து துவச்ச ஆங்கர்ஸ்லாம் இருக்கிறாங்க. இவங்களை பற்றிலாம் சொல்லணும், இவங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் அவங்களோட பேரை போடுங்க. கமெண்ட்லேயே பதில் சொல்கிறாங்க என்ன பண்ணினுக்கிறாங்கன்னு. ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் பயங்கரமான ஒரு ஆரர் கதையோடு வரேன். ஸோ ஆரர் கதையை வந்து ஃபாலோ பண்ணுங்கள், ரெஸ்பான்ஸ் கொடுங்க. குத்தாதானே நம்ம அடுத்த கதையை பேசுகிறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ரெஸ்பான்ஸே இல்லைனா கழுதை நான் ஏன் பேசணும் அப்படின்றத விட்டுருவான். ஸோ ரெஸ்பான்ஸ் கொடுங்க நண்பர்களே. உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் அந்த ஆரர் கதையை வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள். எல்லாமே உண்மை கதை அப்படின்னு நான் சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். வெயிட் ஃபார் ஆரர் ஸ்டோரி நண்பர்களே. நன்றி, வணக்கம்.